அவர் நடிப்பு இயற்கையாகவே அவர் விவசாயம் பார்த்தவர், எல்லா தொழிலும் பண்ணவர். நல்லா வீடு வீடு கட்டி வந்தாங்க, நான் தான் நிற்பான்னு சொன்னாங்க. கூட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்கண்டா பாசமாக இருப்பார், கொண்டாடி பிள்ளைங்கண்டா. ஏதோ என் நிலம போயிடுச்சு, நான் கடைசி வரைக்கும் ஏதோ பேர் வாங்கிட்டு எனக்கு போதும், நீங்கள் எல்லாம் பார்த்துங்க. நடவு நடுவார், பரம்படிப்பார், தண்ணி வாய்ச்சுவார், மோட்டார் வச்சு விட்டு அவர் உழவு கலப்பை பிடிச்சி உழவுழுவார். அவர் பார்த்த தொழில்கிட்ட வேற எடுத்து அதை செய்யணும். எங்கள் தெருவில் இப்போ பெரிய ஆள் இல்லாமல் போச்சு. இல்லை தெருவில் இப்போ நல்லது கேட்டது சொல்கிறது கூட ஆள் இல்லை இந்த தெருவில். அவர் நடித்து படமெல்லாம் எங்கள் ஊர் வாழ்ப்பு வச்சதுக்கெல்லாம் வச்சு கணங்க நிறையா போய் பார்த்துச்சுங்க. நல்லா நிறையா நடிச்சிருக்காரியா. அதெல்லாம் ஆண்டவே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்து நாங்கள் பார்த்துருக்கணும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போனார். இப்போ உயிரோடு இருக்குன்னு பாதிக்கிறவங்க படத்தில் எப்பயுமே உயிரோடு இருக்குன்னு இந்த படத்தை தம்பி இயக்குனர் மணிகண்டனும் தம்பி விஜய் சேதுபதி எனக்கு போட்டு காமிச்சாங்க. அப்போ நான் பார்த்தேன். அதில் இவர் ஐயா நல்லாண்டி நான் ஏதோ கூத்துப்பட்டியில் படிச்சிருப்பாருன்னு தான் நினச்சேன். நான் அப்புறம் மணிகண்டன் கேட்டேன், இல்லை கிராமத்து பெரியவர், உண்மையிலே விவசாயின்னு. நான் ரொம்ப வியந்தேன். படத்தில் இருந்த பிரமிப்பை தாண்டி அவருடைய நடிப்பில் அவர் காது கேட்காமல் நடிக்கணும், ஆனால் எல்லாமே பொருத்தமில்லாமல் பேசணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் போகலாமா, அவர் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. அது எப்படி அவர் அதை உள்வாங்கிக்கிட்டு முதல் படத்திலே அவ்வளவு நேர்த்திய அது நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. இந்த கடைசி விவசாயின்னு ஏன் மணிகண்டன் பேர் வச்சுருப்பாருன்னா, அவ்வளோதான், விவசாயத்தை விட்டு எல்லாம் வெளியேறிட்டோம், அவர் தான் கடைசி விவசாயி. அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது என்ற அர்த்தம். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம். அப்போ அதை விளங்கிக்கணும். இப்போ நம்ம விதையை தொலைச்சிட்டோம். நீங்கள் ஒரு வேளை விவசாயம் செஞ்சு மீட்டுருவாக்கம் செஞ்சு வாழ்ந்துடலாம்னு நினச்சா கூட உங்ககிட்ட விதை இல்லை.